Hi friends, இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனலில் மட்டன் ஸ்டப்பிங் பன். ஸோ மட்டன் உள்ள ஸ்டப் பண்ணி இந்த சூப்பரான பன் செஞ்சுருக்கேன். ஸோ அருமையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. அது மட்டும் இல்லை, ஒரு பேக்கரி ஐட்டம். ஸோ இது வந்து நம்ம பேக்கரியில் தான் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஸோ அருமையான சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். ஸ்டப்பிங் பன்னு. ஸோ இது நான் மட்டன் ஸ்டப்பிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் இல்லை சிக்கன் ஏதோ ஒன்று ஸ்டப்பிங் பண்ணி கொடுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டாக, எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். நல்லா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டோ ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு கொஞ்சம் வார்ம் மில்க்கு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஈஸ்ட் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இந்த ஈஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆகட்டும். அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப்பு மைதா மாவுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஸோ 1 கப் மைதாவுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது வந்து மைதா மாவில் தான் செய்யணும். பட் எனக்கு மைதா மாவுக்கு பதிலாக நான் கோதுமை மாவு எடுக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் மைதா மாவுலேயே செய்கிறதா இருந்தால் கூட இந்த மைதா மாவே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். போய் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்குங்க. 1 முட்டை உடச்சி ஊற்றிக்கிங்க. போய் இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பால் எடுத்து இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவில் ஊற்றிக்கிங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ இதை நம்ம கையால் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதை ஒரு சாஃப்ட் டோவாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இது போல் ஒரு டோ ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ இதை நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுலாம். இது நல்லா மாவு ரைஸ் ஆகி வரட்டும். இப்போது உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கிங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் சோம்பு கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. இல்லை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதையே நல்லா வதக்கிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடணும். ஏன்னா நம்ம உள்ள ஸ்டப்பிங் வைக்கிறதுனால எண்ணெய் வந்து வெளியில் வரக்கூடாது. ஸோ அதனால் எண்ணெய் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. ரொம்ப பொரிச்சலாக போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ இதில் மட்டன் கைமா ஒரு 200 கிராம் அளவுக்கு கைமா எடுத்துருக்கேன். பெரிய சைஸு ஒரு வெங்காயம் எடுத்தேன். கைமாவை நல்லா வதக்கிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க. மசாலாலாம் தீஞ்சிடக்கூடாது. ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த மட்டனோட இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடணும்.
ஸோ காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ நான் நோம்பு வச்சுருக்கிறவங்களுக்கு செய்கிறதுனால காரம் அதிகமாக யூஸ் பண்ணல. 1 ஸ்பூன் மிளகா பொடி தான் போட்டேன். உங்களுக்கு காரம் இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சேப் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா சேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ காரம் நான் ஏன் கம்மியாக பண்ணால் பச்சை மிளகாவும் ஆட் பண்ண போகிறதுக்காக. ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதுவும் சேப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் பச்சை மிளகாவும் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு மசாலாவும் ஒவ்வொரு பொருளும் இதில் சேர்க்கும்போது அந்தந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி வதக்கிட்டே வந்து தான் அந்த டேஸ்ட் வரும். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கணும்னா இந்த டேஸ்ட் வராது. அந்த மசாலா அதோட அந்த மட்டனோட மிக்ஸ் ஆக தான் அந்த மட்டனில் நல்லா டேஸ்ட், அந்த சாரெல்லாம் உள்ளே நல்லா இறங்கும். ஸோ மட்டனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த கொத்துக்கறிக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா மட்டன் இருக்கட்டும், சிக்கன் செய்கிறதா இருக்கட்டும், நீங்கள் எந்த நான்வெஜ் செய்கிறதா இருந்தாலும் ஒவ்வொரு பொருளும் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரும்போதே கரெக்டாக அந்த மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொன்றும் ஆட் பண்ண பிறகு அது போட்ட பிறகு மறுபடியும் அதை வந்து நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு மறுபடியும் அடுத்தது ஆட் பண்ணணும். ஒன்றா எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம தக்காளியும் வதக்கியாச்சு. இப்போ நான் இதில் காய்கறி போட போகிறேன். ஒரு கேரட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், சேப் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் பச்சை பட்டாணியும் நல்லா பொடியாக சேப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் சேப்பர் வச்சு பண்ணதால் நல்லா பொடியாக சேப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அப்படியே கையால் கட் பண்ண முடியாது பச்சை பட்டாணிலாம். ஒருவேளை உங்களாண்ட சேப்பர் இல்லைன்னா பச்சை பட்டாணியை வேக வச்சுட்டு கொஞ்சம் அந்த மசிக்கிறது இருக்கு இல்லைங்களா, உருளைக்கிழங்குலாம் மசிச்சு எடுப்போமே, அதில் வச்சு நல்லா மசிச்சு எடுத்து போட்டுக்குங்க. முழுசாக வந்துச்சுன்னா என்னென்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வாயிலேருந்து எடுத்து போட்டுடுறாங்க பச்சை பட்டாணி இதெல்லாம். ஸோ அதை கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி சேக் பண்ணி போட்டோம்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அது அந்த மொத்த மசாலாவோட மிங்கிள் ஆகிடும். அவங்க எடுத்து போட வாய்ப்பு இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த வெஜிடபிள்ஸோட நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மட்டனை வேக விட்டுருங்க. இது வந்து கைமான்றதால சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. உப்பு உரப்பெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும். அதோட இதை க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடலாம். வாங்க இது வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா சூப்பராக கறி வெந்துருச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை நம்ம நல்லா ட்ரை பண்ணணும். இப்போ இந்த ஃபில்லிங் வந்து இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும். ஸோ நம்ம இந்த மாவு உள்ளே வைக்கும்போது அதில் வாட்ரு வந்து கசியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணிக்கணும். நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். இது இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. நம்ம எடுக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி சுக்கா வாட்டம் இருக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இப்போது நமக்கு மாவு நல்லா ரைஸ் ஆகி வந்துருச்சு. இந்த பாருங்கள் எவ்வளோ அழகா. இப்போ இதை நம்ம இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கணும் அடிச்சு. இப்போ இதுலேருந்து இந்த அளவுக்கு குட்டி குட்டியான பால்ஸ் எடுத்துக்கலாம்.
இந்த பால்ஸ் எல்லாம் மறுபடியும் இதில் வச்சுட்டு கவர் பண்ணி விட்ருங்க. மாவு வந்து காய விடக்கூடாது. இப்போ இதுலேருந்து ஒரு பால் எடுத்து லைட்டாக நம்ம இந்த அளவுக்கு உருட்டிக்கிங்க. இப்போ இதுக்குள்ளே இந்த ஃபில்லிங் வச்சுக்கலாம். இதை இப்படியே கவர் பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கிங்க. உள்ளே இருக்க ஸ்டப்பிங் வந்து நமக்கு வெளியில் வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு இது நல்லா கவர் பண்ணிக்கணும். இப்போ இதை ஒரு எண்ணெய் தடவுன பிளேட்டில் வச்சிடுங்க. ரொம்ப தின்னாலாம் கிடையாது, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தின்னாக நம்ம சப்பாத்தி சமோசாவுக்கெல்லாம் உருட்டுற மாதிரி உருட்ட தேவையில்லை. கொஞ்சம் திக்காக இருந்தாலே பரவாயில்ல. ஸோ இதை கவர் பண்ணுற இடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா ஃபில்லிங் வந்து வெளியில் வராத அளவுக்கு நம்ம நல்லா கவர் பண்ணிக்கணும். இப்போ இதை இந்த எடுத்து வச்சுருக்க பாலுக்கும் இதுக்கும் நடுவில் நல்லா கேப் விட்டு வைங்க. ஸோ நிறைய கேப் இருக்கணும். இப்போ இந்த பன்னெல்லாம் கவர் பண்ணி இதே போல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகி வரும். இப்படியே இருக்கட்டும், கவர் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிங்க. நம்ம வச்சுருக்க இந்த பால்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ரைஸ் ஆகி வருது பாருங்கள், பெருசாகும். அப்படியே எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிங்க. ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடாது. இந்த ஒவ்வொரு பாலும் இதில் எடுத்து வைப்போம். பட் இதில் வந்து நமக்கு கேப் இருக்கணும். இதில் வைக்கும் போதும் நல்லா கேப்போடு வைக்கணும். உள்ள வரைக்கும் பொறுமையாக வேகணும். நம்ம வந்து மாவு திக்காக எடுத்துருக்கோம். ஸோ அந்த மாவு உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மேலேயும் நல்லா உப்பிட்டு வரும். இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் நல்லா வேகட்டும். ஸோ அவ்வளோதான், நமக்கு மட்டன் ஸ்டப்பிங் பன் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம மற்ற பன்னையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஸ்டப்பிங் பன் ரெடி ஆயிடுச்சு.
இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நோன்பு திறக்கும் போதும் சரி, இல்லை நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸும் சரி, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.